பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் காலை வாழ்த்துக்கள். கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார். பிலிப்பியர் 1:5. கர்த்தர் உங்களை நடத்துவார், நித்தமும் நடத்துவார், சமாதானத்தின் பாதையிலே நடத்துவார், தேவ சித்தத்தின்படியே நடத்துவார், சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். இந்த வேத வசனத்தில் உங்களில் நற்கிரியை தொடங்கின நான் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவேன் என்று சொல்லுகிறார். ஆம், உங்கள் கரங்களை பிடித்தவர் உண்மையுள்ளவர். அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து தெரிந்து கொண்டார். அழைத்தவர் நித்தியம் வரையிலும் உங்களை நடத்துவார். நீங்கள் சிறு பிள்ளையாக இருக்கும் போது உங்கள் தகப்பன்மார் கரம் பிடித்து நடக்க சொல்லிக் கொடுத்தார்கள். சிறிய கைவண்டிகள், சிறிய சைக்கிள்கள் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்தினார்கள். நீங்கள் வளர்ந்த பிறகும் உலகத்தில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டிய வழிகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் ஒருவரே ஒரு நாளும் உங்களை விட்டு விலகாமல் கைவிடாமல் உலகத்தின் முடிவு பரியந்தமும் உங்களை நடத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். சங்கீதம் 48:14. கர்த்தர் ஒரு நாள் பேதுருவை பார்த்து, நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். யோவான் 21:18. பேதுரு தன் இள வயதிலே மனம் போல நடந்து திரிந்தார். பின்பு அவர் அப்போஸ்தலன் ஆகிவிட்டார். இனி பரிசுத்த ஆவியானவர் தான் அவரை வழி நடத்தி செல்ல வேண்டும். ஒருவேளை அந்த பாதை பேதுருவுக்கு பிரியமில்லாததாய் இருந்தாலும் கூட தேவ சித்தத்தின்படி அதில் நடந்துதான் ஆக வேண்டும். நீங்கள் தேவ சித்தத்தின்படி நடக்க வேண்டுமா? ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்கு ஒப்பு கொடுங்கள். இயேசு சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பேனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. மத்தேயு 7:21. ஆகவேதான் தாவீது நித்திய வழியிலே என்னை நடத்தும் சங்கீதம் 139:24 உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும் சங்கீதம் 31:3 என்று மன்றாடினார். தேவ பிள்ளைகளே, ஆவியானவரின் நடத்துதலுக்கு பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுங்கள். அதுவே செம்மையான வழி. தேவனுடைய சித்தத்தின்படி வழியே நித்திய கன மகிமைக்குள் உங்களை வழி நடத்தும். இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஏசாயா 48:17. தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் காட்.